துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயர இந்த நாளில் இதை மட்டும் செய்தால் போதும். இந்த வகையில் துலாம் ராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனது காரகன் என்பார்கள். அவரை மதி என்றும் குறிப்பிடுவர். அந்த மதி நிறைந்த நன்னாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும், மக்கள் போற்றும் வாழ்வும் அமையும். மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியை மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதும் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்திரன் முழுமை அடைவதும் தான் இதற்கு காரணம். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்று பலம் பெற்றும் திகழும் சித்திரை மாதத்திற்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சித்ரா பௌர்ணமிக்கு விழா எடுத்தனர். இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் 29ஆம் நாள், அதாவது 12/5/2025 திங்கட்கிழமை வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. சோழர்களும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடினர். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வார். சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். மாதம் தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். கிரிவலத்தின் மூலம் நலம் பெற விரும்புவோர் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு மலை வளம் வருவது சிறப்பு வாய்ந்தது. அதே போல அன்றைய தினம் விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபடுங்கள். பாவ புண்ணியங்களை பதிந்து வைப்பவர் சித்திரகுப்தன் ஆவார். அவரை நினைத்து வழிபட்டு வருங்காலங்களில் புண்ணியம் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும், பாவம் எதுவும் செய்யாமல் இருக்க வழிவகுத்து கொடு இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகும். நமது இல்லத்திலேயே முழுமையாக விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும். ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும். செட்டிநாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடிட வீடுதோறும் விழா எடுப்பது வழக்கம். பூஜை அறையில் மூல முதற் கடவுளான விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் வெள்ளி ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்திரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பர். சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வடியும் போது சித்திரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பச்சரிசி கொழுக்கட்டை, இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பழங்களில் பலாச்சலை, திராட்சை, மாம்பழம், முழு நொங்கு போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும். அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது நல்லது. ஜவ்வரிசி பாயாசம் வைத்து அப்பளம் சுட்டு இளநீர் பானகம் போன்றவற்றை அருகில் பரப்பி எல்லாவற்றிலும் நடுவில் கரகம் வைக்க வேண்டும். பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலவு பார்த்து வழிபட்ட பின் உணவு அருந்த வேண்டும். நமக்கு எப்பொழுதும் உணவையும் ஒரு விடத்தையும் செல்வத்தையும் வழங்குவதோடு நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவியிலும் அனுகூலம் தரும் சித்திரகுப்தனை வழிபட்டு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுப்பதுதான் இந்த பௌர்ணமி வழிபாடாகும். சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலிலும் தனி சன்னதி உள்ளது. பிள்ளையார்பட்டி அருகிலும் தனி கோவில் உள்ளது. இந்த ஆலயங்களுக்கு சென்று சித்திரகுப்தனை வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அது மட்டுமில்லாமல் குருவினுடைய வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். எனவே இக்காலகட்டம் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்கு. புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிப்பதால் அதிக விரயங்கள் உருவாகும். வரவு ஒரு மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக இருக்கும். இது போன்ற நேரங்களில் சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களில் குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பகை கிரகமான குருவினுடைய வீட்டில் பரிவர்த்தனை பெறும்போது நினைக்க இயலாத பலன்
நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திடீரென பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். வீடு மாற்றம், நாடு மாற்றம் விருப்பம் போல அமையும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்ள முயற்சிக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதே போல கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்குங்க. அதே போல வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றோ வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றோ அல்லது பணிபுரிய வேண்டும் என்றோ முயற்சித்து வரும் துலாம் ராசினியர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தினம் அமைஞ்சிருக்கு. மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க ஏற்பட இருக்கீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பலிகள் அகல இருக்குங்க. இருந்தாலும் அனுகூல தலங்களுக்கு சென்று முறையாக சர்ப்ப கிரக வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைகள் தானாக விலகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். அங்குள்ள சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் இப்போது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் உருவாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கல்யாண முயற்சிகள் கைகூடுங்க. அதே போல் கட்டிடம் கட்டி முடித்து கிரக பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு. இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் மிதுன ராசிக்கு குரு செல்கிறார். அவரது பார்வை பலன்களால் உங்களுடைய ராசி புனிதமடையுது. எனவே தொட்டது துளங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உறவினர்கள் மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சியோடு உதவி செய்வர், கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேருங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வரன்கள் வாசல் தேடி வருங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வரக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. நல்ல சந்தர்ப்பங்களை சந்திக்கும் நேரம் இது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் அந்தஸ்தும் கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்கு. பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மொத்தத்தில் துலாம் ராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு உங்களுக்கு இன்பங்களை வழங்கும் வழிபாடா அமையுது.